Student, good morning. The rate of increases the number of bacteria in certain bacteria culture is proportional to the number of present. Given that the number of triple in 5 hours, find how many bacteria will present in after 10 hours. அதாவது 5 ஹவர்ஸில் எவ்வளோ பேக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 மடங்குன்னு சொல்லியிருக்கான். அதே 10 ஹவர்ஸில் எவ்வளோ பேக்டீரியா சார் இன்க்ரீசஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்க போகிறேன்னா, லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் பேக்டீரியா. லெட் கேபிட்டல் ஏ பி த நம்பர் ஆஃப் பேக்டீரியா. Number of bacteria in any time t. In any time t. Okay, இதை எப்படி சார் எழுதலாம்னா dA by dt proportional to a. Next dA by dt is equal to ka. இப்போ in terms of a வெல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாமா? a வெல்லாம் தனியாக பிரிச்சா என்ன வரும்? dA divided by a is equal to k into dt is equal to k into dt, integrating with respect to both sides. அப்போ integral dA by a is equal to integral k into dt, integral k into dt. ஓகே, அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இன்டகிரல் 1 by a னா log a வா, log a is equal to e power kt னா என்ன சார் வரும்? இன்டெக்ரல் kt னா இன்டெக்ரல் k into d னா kt plus c. ஓகே, அப்போ போத் சைடு எக்ஸ்பென்ஷன் எடுக்கலாமா? என்ன வரும்? e power log modulus a is equal to e power kt plus c. e power log a வை ஏன்னு எழுதலாமா? அப்போ a is equal to e power kt plus c. e power kt plus c. a is equal to e power kt into e power c. e power c எழுதலாமா? அப்போ இதோடைய எக்ஸ்பென்ஷன் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. இதில் c அப்படிங்கிறது e power c எடுத்துக்கலாம். அப்போது a is equal to c e power kt where இதோடைய எக்ஸ்பென்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, c is equal to e power c எடுத்துக்கலாம். c is equal to e power c. அப்போ இனிஷியலாக எவ்வளோ சார் பாக்டீரியா? டைம் ஜீரோவாக இருக்கும்போது எப்படி சார் இருக்கும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ டைம் வந்து ஜீரோவாக இருக்கும்போது, ஓகே, டைம் ஜீரோனா அட் t is equal to 0. ஓகே, அட் t is equal to 0, a is equal to a naught. a is equal to a naught. Okay, so அப்போ a naught is equal to c. a naught is equal to c. அப்போ a is equal to a naught e power kt. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ 5 ஹவர்ஸில் எவ்வளோ சார் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி சார் சொல்லலாம்னா, அட் t is equal to 5 இருக்கும்போது a is equal to 3a naught. a is equal to 3a naught அப்படின்னு எழுதலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies, ஓகே, 3a naught is equal to a naught e power 5k. ஓகே, அப்போ e power 5k is equal to 3. அப்போ 10 ஹவர்ஸில் எவ்வளோ பாக்டீரியா சார் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 1 implies a is equal to a naught e power 10k. ஓகே, அப்போ is equal to a naught e power 10k வை எப்படி சார் எழுதலாம்னா e power 5k the whole square. ஓகே, அப்போ is equal to a naught e power 5k வை எப்படி சார் எழுதலாம்னா 3 the whole square. ஓகே, அப்போ a is equal to 9a naught. a is equal to 9a naught. Hence the number of bacteria. Hence the number of bacteria
hence the number of bacteria after 10 hours is 9 times original amount of bacteria. Original amount of bacteria. Okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.